பண்டைய காலத்தில் சூரபத்மன் எனும் அசுரன் உலகத்தையும் தேவர்களையும் மிகவும் துன்புறுத்தினான். அவனது வலிமைக்கு எதிராக எவரும் நிற்க முடியவில்லை. இதனால் பயந்த தேவர்கள் மகா சிவபெருமானிடம் உதவி கேட்டனர். அப்போது சிவபெருமான் தனது திருநெற்றிக் கண்ணிலிருந்து வெளிப்பட்ட தீப்பொறிகளால் ஒரு தெய்வீக சிறுவனை உருவாக்கினார். அந்த ஒளி வீசும் சிறுவனே முருகப்பெருமான், கார்த்திகேயன், சுப்பிரமணியன் என்றும் அழைக்கப்படுகிறார். அந்த அற்புத குழந்தையை 6 கிருத்திகை பெண்கள் பராமரித்ததால் முருகன் ஆறுமுகன் எனப் பெயர் பெற்றார். வளர்ந்தபின் அவர் தைரியம், ஞானம், கருணை எல்லாவற்றிலும் சிறந்தவரானார். தேவர்கள் சூரபத்மனை ஒழிக்க வேண்டி வழிபட்டபோது முருகன் போருக்கு செல்ல தீர்மானித்தார். அதற்காக அவருக்கு ஆயுதம் தேவைப்பட்டது. அப்போது பார்வதி தேவிக்கு தெய்வீகமான ஒரு வேல் தோன்றியது. அது அறவேல், ஐயாவேல், அச்சோவேல் என்று புகழப்படும் சக்தி வேல். பார்வதி தாயார் அந்த வேலை முருகனுக்கு கொடுத்து ஆசீர்வதித்தார். இந்த வேல் உனக்கு பலமும் நீதியும் வெற்றியுமாக இருக்கும். அந்த தெய்வீக வேலின் சக்தியுடன் முருகன் சூரபத்மனை வீழ்த்தி உலகில் அமைதியை கொண்டு வந்தார். அதனால் இன்று வரை முருகப்பெருமானின் வேல் சக்தியின், பாதுகாப்பின் மற்றும் ஞானத்தின் அடையாளமாக போற்றப்படுகிறது. உங்களுக்கு முருகரை பிடிக்கும்னா ஒரு லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.